இருக்கு. ஆனா எங்கேயோ சரி வேண்டாம். நன்றி தோழமைகளே. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்த இருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இணைய வாயிலாக நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே. 2 ஆளுமைகளுடைய சிறுகதைகளை நிறைவு செய்துவிட்டு 3வது ஆளுமையாக நூற்றாண்டு கண்ட ஆளுமை கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை கீரா அவர்களுடைய சிறுகதையில் கதை சொல்லியின் வாயிலாக கேட்கும் 28வது நாள் நிகழ்வில் பயணிக்க இருக்கிறோம் தோழமைகளே. கீரா என்கிற மகத்துவத்தை பேச வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றிய தரவுகளை வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டே போகிறோம். காரணம், அவரை கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என்று போற்றப்படுவதற்கான காரணம் அந்த வட்டார வழக்கு சொற்களை இலக்கியத்தில் முழுமையாக பரவலாக்கம் செய்து அத்துணை இலக்கிய வாசிப்பாளர்களும் படிக்கின்ற வகையில் அதை கொண்டு சேர்த்த பெருமை அவருக்கு இருக்கிறது. கரிசல் பூமி மக்களுடைய வாழ்க்கை, துன்பங்கள், நம்பிக்கைகள், ஏமாற்றங்கள் என தனது படைப்புகளில் விருத்து செல்லும் இவர் வாய்மொழி கதை சொல்லும் மரபின் கூறுகளை தனது அடிப்படை அம்சங்களாக படைப்பிலக்கியத்தில் தந்த ஆளுமையாவார். வட்டார வாய்மொழி மரபு, செவ்விலக்கியங்கள் கூறுகள், நேரடியான இதழியல் நடை என 3 கூறுகளையும் கலந்து, நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், வட்டார வாய்மொழி மரபு, செவ்விலக்கிய கூறுகள், நேரடியான இதழியல் நடை என்ற 3 கூறுகளையும் தனக்கென ஒரு தனி பாதை அமைத்து கொண்டு சென்ற மகத்தான ஆளுமை ஆவார். குறிப்பாக செவ்விலக்கிய கூறுகள் என்பது அவை சாதாரண விஷயம் கிடையாது. அவற்றை பற்றி பேசினா ரொம்ப நேரம் முழுமையாக ஒரு விவாத போக்கோடு நாம் கொண்டு செல்லலாம். காரணம், செவ்விலக்கியம் என்பது சுவை, அழகு, பொருள் இருப்பின் செவ்விலக்கியம். அவருடைய கதையில் சுவை இருந்தது, அழகியல் இருந்தது, பொருள் பொதிந்து இருந்தது. இன்னமும் சொல்ல போனால் சமுதாயத்தையும் மக்கள் பண்பாட்டையும் அதன் விளிம்பியங்களையும் ஒருங்கே காட்டக்கூடிய தன்மை கொண்டது செவ்விலக்கியம். தமிழர் சமயம், தமிழருடைய ஆன்மீகம், தமிழருடைய தத்துவம், தமிழருடைய அறிவியல், தமிழருடைய கலை, தமிழ் பண்பாடு போன்றவற்றையெல்லாம் மொத்த உருவமாக கொண்டது இந்த செவ்விலக்கியம். செவ்விலக்கியங்கள் கற்பனை அல்ல, அவை தமிழ் மக்களின் உணர்வுகள். மீண்டும் இந்த வார்த்தையை சரியாக பதிவு செய்கிறேன். செவ்விலக்கியங்கள் கற்பனை அல்ல, மாறாக அவை தமிழ் மக்களின் உணர்வுகள். அப்படி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை, குறிப்பாக கரிசல் இலக்கியத்தினுடைய உணர்வுகளை கதையாக தந்த மிகப்பெரிய ஆளுமை கீரா ஆவார். அப்படிப்பட்ட கீராவுடைய கதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டும் கதை சொல்லியின் வாயிலாக கேட்டு வருகிற நாம் இன்றைக்கு கதை சொல்லியாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கதை சொல்லி திருமதி கா. விஜயலட்சுமி அம்மா அவர்கள் மகாலட்சுமி என்கிற கதையை நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார் தோழமைகளே. விருதுநகர் மாவட்டத்தில ராஜபாளைய வட்டத்தில் உள்ள கிருஷ்ணபுரம் என்கிற ஊரை சார்ந்த திருமதி கா. விஜயலட்சுமி அவர்கள் 33 ஆண்டுகளாக ஆசிரியை பணியை தவப்பணியாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் பணி செய்கிற பள்ளி பெருந்தலைவர் காமராஜர் மேல்நிலைப் பள்ளி கிருஷ்ணாபுரத்திலே இருக்கிறது. இவர் படிப்புகளை பட்டியலிட வேண்டும் என்றால் அது ஒரு நீள் பட்டியல். இளங்கலை வரலாறு, முதுகலை வரலாறு, இளங்கலை சிறப்பு தமிழ், முதுகலை தமிழ், ஆங்கிலத்திலே பட்டய படிப்பு, கணினியிலே பட்டய படிப்பு, தமிழ் ஆங்கிலம் தட்டச்சு, இப்பொழுது வாழ்த்து சொல்லக்கூடிய படிப்பையும் அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், முனைவர் பட்டத்தை 3ஆம் ஆண்டிலே தன்னுடைய ஆய்வு பணியில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இவர் எழுத்தாளர் உதயசங்கருடைய படைப்புகளை ஆய்வு செய்து கொண்டு வருகிறார். பள்ளி அளவிலும் பொது இடங்களிலும் பல சிறப்புரைகள், பட்டிமன்ற பேச்சுக்கள், குறிப்பாக கல்லூரிகளில் இவருடைய உரை மாணவர்களை
வரவேற்பு பெற்ற உரையாகும். பள்ளி செல்வங்களை பேச்சு, கட்டுரை, கவிதை, ஓவியம் என எல்லா போட்டிகளிலும் பங்கேற்க செய்து, குறிப்பாக அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியினுடைய திருக்கரங்களால் பரிசு பெற வைத்த மகத்தான ஆளுமை ஆவார். திருவள்ளுவர், சேக்கிழார், கம்பன் கழகம் என எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற வைத்து கேடயங்களை தக்க வைத்துக் கொள்ளுகிற அளவில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் ஆவார். பள்ளி மாணவியை 1330 குறளை ஒப்பிக்க வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ரொக்கமும் பரிசும் பெற வைத்த மகத்தான திருக்குறள் மங்கையர் ஆவார். சமூக வலைத்தளத்தில் KVOT என்கிற சேனலில், யூடியூப் சேனல் மூலமாக தகவல், தத்துவங்கள், மாணவர்கள் மற்றவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துகிற நிகழ்ச்சிகளை தொகுத்தும் நேரடியாக வழங்கியும் வருகிறார். இவர் பெற்ற விருதுகள் பாரதி பவுண்டேஷன் என்கிற அமைப்பின் மூலம் சிறந்த ஆசிரியருக்கான விருது, JCA என்ற அமைப்பின் மூலமாக பெஸ்ட் டீச்சர் விருது, ஸ்டூடெண்ட்ஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி என்கிற அமைப்பின் மூலம் 2 முறை ஐடியல் டீச்சர் அவார்டு என பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிற இவர் இன்னும் விருது பெற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வாழ்த்துகிறது. குறிப்பாக மாணவர்களை மனம், உடல், ஆன்மா இவற்றை நல்வழிப்படுத்துகிற ஒரு மகத்தான ஆசிரியரான நம்முடைய ஆசிரியர் திருமதி கா. விஜயலட்சுமி ஆசிரியை அவர்கள் இன்றைக்கு கீரா ஐயா அவர்களுடைய கதையான மகாலட்சுமியை சொல்ல வருமாறு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா. அனைவருக்கும் என் முதன்மையான வணக்கங்கள். இந்த வாய்ப்பை நல்கிய ராஜபாளையம் வட்டாரம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிகப்பெரிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகம் செய்த முருகன் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இன்று நான் ஜி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதைகள்ல மகாலட்சுமி என்ற தலைப்பில் கதையை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறேன். மகாலட்சுமி அப்படின்னா நாம கடவுளை மட்டும்தான் நினைச்சு கற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவங்களுடைய உருவங்கள், அவங்க தருகின்ற செல்வங்கள், நிதிகள், இதைதான் நம்ம கற்பனை பண்ணுவோம். பொதுவா சமுதாயத்துல மகாலட்சுமி பிறந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒரு பெண் குழந்தையை பார்த்து சொல்ற அளவுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே நாம் தகுதி பெற்றிருக்கிறோம் என்று எண்ணுகிறேன். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் முதல் கேள்வி வரவா செலவா அப்படின்னு கேக்குறாங்க. வரவென்றால் ஆண் குழந்தை, அது வீட்டிற்கு வரதட்சணை மூலமாகவோ அல்லது தன்னுடைய சம்பாத்தியத்தின் மூலமாகவோ நிறைய வரவுகளை தரும் என்று வரவு என்கிறார்கள். செலவு அப்படின்னா பெண் குழந்தை, அது பிறந்தது முதல் அதற்கு முட்டை போடுறது, கொடி கொலுசு எடுக்கிறது, அடுத்து அதனுடைய பருவ வயதில் சடங்கு என்ற ஒரு செலவு, அடுத்து கல்யாணத்தின் பொழுது நிச்சயதார்த்தம், கல்யாணம், அதோட முடிக்கிறதா? அப்புறம் பார்த்தா திருமணம், திருமணம் முடிந்து குழந்தை பேர் உருவானோடனே வளைகாப்பு என்ற ஒரு செலவு, குழந்தை பிறந்தவுடன் மறுபடியும் குழந்தைக்கான செலவுகள், மொட்டை போடுதல், அந்த மாதிரி காதணி விழா, சரி பெண்ணுக்கு காதணி விழானா பையனுக்கு வேட்டி கட்டும் விழா, இப்படியெல்லாம் செலவு என்ற ஒரு லிஸ்ட்ல தான் நம்ம பெண் குழந்தைய வச்சிருக்கிறதுனாலதான் எல்லாரும் செலவான்னு கேக்குறாங்க. யாராவது மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சந்தோஷமா கேட்டா நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த கதையினுடைய கதாநாயகிகள் பெண் குழந்தையை வைத்து பேசப்படுகிறது. அங்கே எழுத்தாளர் பெண் குழந்தையை மகாலட்சுமி என்றே வர்ணிக்கிறார். அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். வீட்டின் மூத்த குழந்தையாக ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதை மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சொல்லி நம் எழுத்தாளர் அங்கே குறிப்பிடுகிறார் ராஜநாராயணன் அவர்கள். இங்கே வரும் கதாநாயகியின் பெயர், இந்த கதையின் கதாநாயகியின் பெயர் மோகி. இந்த மோகி என்ற பெண் ஒரு வினோத சில குணங்கள்,
பார்ப்பதற்கு அழகி, ஆனாலும் திடீரென்று காரணமே இல்லாம உம்முன்னு ஆகிடுவாங்க. ஏன் தெரியாது. இயல்பாவே உம்முனா மூஞ்சி கிடையாது. இப்ப நம்ம வீட்ல யாராவது நல்லா கலகலன்னு பேசிட்டு இருக்கவங்க திடீர்னு உம்முன்னு இருந்தா, என்னாச்சு? நம்ம என்ன பேசியிருப்போம்? யார் என்ன சொல்லியிருப்பா? வெளியில ஏதாவது சொல்லி நமக்குள்ளே ஒரு பல குழப்பங்கள் இருக்கும். அது மாதிரி இவ ஏன் இருக்காங்கிற காரணமே தெரியாது. அதனால அவளுடைய கணவன் தவிச்சு போவான். அதாவது இவளுடைய முகமே நிலவை போன்று இருக்கும். அவ்வளவு அழகு வாய்ந்த முகம். அதுல மேகம் மறைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி வாடி போயிருக்கும். இந்த முகம் வந்து வாடி போயிருக்கும். எதை கொடுத்தா இவன் நல்லா சரியாவா? எதை கொடுத்தா இந்த முகம் மலர்ச்சியாகும்? அப்படியெல்லாம் நினைச்சு தவிச்சு போவான். அப்படி அமைதியா இருக்கும்போது நம்ம சில பேர் சொல்லுவோம், உம்முன்னு இருந்தா என்ன உம்மன மூஞ்சி அரைக்கு மாதிரி இருக்கு அப்படிம்போம். ஆனா இவனுக்கு அந்த தன்னுடைய மனைவி மோகி அவளை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிருக்கு தெரியுமா? அர்ஜுனன் மகாபாரதத்துல அர்ஜுனன் சிவனினுடைய அதாவது வில்லை வாங்குவதற்காக தவம் செய்வான். அந்த தவக்கோலம் போல காட்சி தருகிறதா சொல்லுவோம். அதாவது அர்ஜுனன் மகாபாரதத்துல போரிடுவதற்கு போரில் வெற்றி பெறுவதற்கு இந்த தனுசு இருந்தால் வெற்றி பெறலாம் என்று கூறியிருப்பார்கள். அதனால அர்ஜுனன் வந்து தவத்துக்கு போவார் இமயமலைக்கு. அப்படி இமயமலைக்கு போற வழியில நிறைய காட்சிகளை பார்ப்போம். நிறைய காட்சிகள் என்றால் தவம் செய்யக்கூடிய காட்சிகளை. சில பேர் நீருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு, சில பேர் நீருக்குள்ள மூழ்கிக்கிட்டு, சில பேர் நீரிலே மிதந்துகிட்டு, சில பேர் மரத்துல தொங்கிக் கொண்டு வௌவால் போல இது மாதிரி தவம் செய்யக்கூடிய காட்சிகளை அர்ஜுனன் பார்த்து கொண்டே செல்வான். ஏனென்றால் இந்த தவக்காட்சியில எந்த நாம ஒரு இத நிலையை எடுத்து தவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போவான். அதுக்கப்புறம் அவன் சிவனை நினைத்து பெருவிரலால் காலை பூமியில் ஊன்றி மற்றொரு காலை அதாவது வலது காலை தூக்கி இடது காலின் மேல் வைத்து இரு கைகளை கூப்பி இப்படி ஒரு தவக்காட்சியில அர்ஜுனன் தவமிருந்து பெறவில்லை பெற்று விடுவான். இந்த காட்சியை அந்த மோகி தன்னுடைய மனைவி அமைதியாக இருக்கும்போது அப்படி ஒரு நிலையை பார்ப்பான். திடீரென்று ஒரு வெக்கைய பூமி இருக்கும்னு வைங்களேன், வெப்பமா இருக்கு. திடீர்னு நல்ல மழை பெய்ஞ்சு பூமி குளிர்ந்தா எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குமோ அது மாதிரி அந்த மோகி திடீரென்று அந்த மௌன நிலையை கலைச்சிடுவா. கலைச்சிட்டு வேகமா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும், பெண் குழந்தை. அதை தூக்கி அப்படியே கொஞ்சுவா. எல்லாருமே வீடே கலகலப்பா மாறி போயிடும். அந்த நிலை மட்டும் அவள்கிட்ட இருக்கும். ஆனா அப்படி ஒரு நிலை இருக்கும்போது கூட கணவன் அவளை ரசிப்பான். அவளை முதல்ல பார்க்கும்போது நினைச்சு பார்ப்போம். அதாவது திருமணத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நினைச்சு பார்ப்போம். அவளுடைய முக அமைப்பானது ரொம்ப அழகா இருக்கும். இந்த எழுத்தாளர் சொல்லுவார், அந்த முக அமைப்புல பெண்ணுக்கு இறைவனுடைய படைப்புலே பெண்ணுக்கு பெண்ணே ஆசை கொள்ளும் அளவில் அந்த மோகியினுடைய அழகு முக அழகு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அமைப்புனா நாடி. பிரம்மனுடைய படைப்புல எல்லா பெண்களுக்கும் இந்த அமைப்புல ஏதாவது ஒரு சின்ன குறைபாடு இருப்பதாகவே அந்த மோகியின் கணவனுக்கு தோணும். ஆனா தன்னுடைய மனைவி மோகிக்கு மட்டும் பிரம்மன் மிகச்சரியா அழகா படைச்சிருக்கதா அப்படியே கற்பனை பண்ணி அவளுடைய முகத்தோட்டத்தை அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். திருமணம் ஆக போறதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த இதை பார்ப்பாங்க. நாடியோட இன்னொரு சிறப்பு உதாரணமா சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு என்னமோ எந்த எழுத்தாளரும் இப்படி ஒரு உதாரணத்தை சொன்னதாக கவிஞர்களோ நான் இன்னும் வாசித்ததாக தெரியவில்லை. ஆனால் ராஜநாராயணன் அவர்கள் ஒரு பெண்ணினுடைய மூக்குக்கும் உதட்டுக்கும் இந்த இடையில இந்த ஒரு ஷேப் இருக்கு பாருங்க, இந்த வி மாதிரி. இது எதுக்கு உதாரணம் சொல்லுவோம்? யாராவது அறிந்தது உண்டா? ஆனா ராஜநாராயணன் அவர்கள் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெண்டைக்காயினுடைய அமைப்புல இந்த அமைப்பு இருப்பதாக சொல்லுவாங்க. அதுல இந்த மோகி சிரிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அது விரிந்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா தெரியும். அப்படி ஒரு அழகை அவன் ரசித்து கொண்டிருப்பான் அந்த பெண்ணினுடைய ரசி. திருமணத்துக்கு முதல்ல அவளை பார்க்கும் எல்லாரையும் போலதான் அவளுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. பாரத நாட்டுல நடக்கும் இல்லையா கல்யாணம், அது மாதிரிதான் அது நடந்துச்சு. அவன் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி மோகிய இவன் பார்த்தது இல்ல, இவனை மோகியும் பார்த்தது இல்ல.
கல்யாணத்தை அப்பதான் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பாத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இன்றைய மணப்பெண்களுக்கும் இருக்கும். அந்த இப்படியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு, எங்கேயோ இந்த முகத்தை பார்த்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு தோரணையா இருக்குன்னே மனசுக்குள்ள நினைப்பாங்க முத பார்க்கும்போது. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டது இல்லை. நம்ம ஒரு பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அம்மியை செய்த தச்சனுக்கு எங்காவது ஒரு குழவி செய்யப்பட்டிருக்கணும். அது மாதிரி மோகிக்காகவே அவள் கணவனுக்காகவே மோகியும் படைக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ இந்த கல்யாண நேரத்துல இப்போ பார்த்த முகமா தெரிஞ்சப்போ இந்த கல்யாண நேரத்தை அலங்காரம் பண்ணுவாங்க இல்லையா, அப்ப கூட மோகிய கணவன் எப்படி பாக்குறான் அப்படின்னா, எல்லாருமே ஒரு டயர்டா களைச்சு போய் அப்படி தெரியும். ஆனா மோகி ஒரு சோர்வே அடையல், ஒரு உற்சாகமா தான் இருந்தா. அந்த கல்யாணம் களைப்போ அங்க இங்க அலைச்சலோ அல்லது அந்த மேக்கப்பினுடைய அலங்காரத்தினுடைய ஒரு எதுவுமே இல்லாம இருந்தா. ஆனா எப்படி பார்த்தா தெரியுமா, அந்த மோகியினுடைய கணவன், வரப்போற கணவனை எப்படி பார்த்தாலாம், நேரடியா பார்க்கல. இப்பெல்லாம் பெண்கள் என்ன செய்யறோம், என்ன அப்படின்னு பேசிக்கிறோம், கண்ணால பேசிக்கிறாங்க. ஆனா அப்படியே மோதிரத்தை அப்படியே சரி செய்யற மாதிரியே ஓரக்கண்ணாலேயே அப்படியே அவனை பார்த்து அப்படியே ஓரக்கண்ணாலேயே ரசிச்சாள். அதையும் ஒரு அழகா தன்னுடைய மனைவியை அவன் பெருமையா என்ன சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்கள சுத்தி அந்த பெண் மாப்பிள்ளை பொண்ணு வீட்ட பெண்ணையும் சுத்தி சின்ன சின்ன இளவு குட்டி குட்டி பசங்க எல்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அப்படி விளையாடுறத இவங்களுக்கு எப்படி தோணுச்சு, இவங்க இருந்தா நல்லாதான் இருக்கும், இல்லாம இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒருவருக்கு ஒரு பார்த்துக்கலாம், ரசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள் இல்லாம இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நினைச்சுக்கிட்டாங்க. மோகிக்கு கூட ஒரு தங்கச்சி இருந்தா, 8 வயசு. அவ அக்கா பக்கத்திலே இருந்தா. அக்கா அந்த பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்படி ரசிச்சுட்டு அவ சின்ன வயசுல நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம வீட்டுல பாக்குறோம்ல, அம்மா மாதிரியே ஒரு துண்டு எடுத்து அப்படி போட்டுக்கிட்டு அப்படியே அந்த முந்தானை எடுத்து சுவாயை தொடச்சுக்கிட்டு பெண் மாதிரியே அந்த குழம்பு கரண்டி எடுக்கிறது செய்யறது அந்த வேலைகள் செய்யற மாதிரி அந்த பெண் போல் அதாவது பெண்ணுக்கான கல்யாண பெண்ணு போல மேக்கப் போடுறோம். நம்ம போட்டோமே, இப்ப அக்கா அப்படி பெண்ணுக்கு இருக்காளே, இதுல எந்த மேக்கப் நம்ம போடாம விட்டுருக்கோம் அப்படின்னு அக்கா உத்து கவனிச்சுட்டே இருந்தாலாம். அடுத்து இன்னொரு தடவை நம்ம இதே மாதிரி கல்யாணம் பொண்ணா மேக்கப் போடும்போது இதெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. உடனே தங்கச்சி பாக்குறத பார்த்துட்டு அந்த மோகி தன் தங்கச்சி உட்காந்து உட்காந்து காலெல்லாம் வலிக்குதுடி அப்படின்னு சொல்றான். உடனே தங்கச்சிக்காரி இனி தாலி கட்ட போற அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்றான், பாவா அக்காவுக்கு காலெல்லாம் வலிக்குதான் அப்படின்னு போய் அவ சொல்ல, அவர் அந்த ஊஞ்சல்ல உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சுனே நகர்ந்தது போல கொஞ்சம் நகர்ந்து அப்படி மோகி பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு, மோகி காதுல சொன்ன மாதிரி இருந்துச்சு, பக்கத்துல தங்கச்சிட்ட சொன்ன மாதிரி இருந்துச்சு. செத்த நேரம் தானே, கொஞ்ச நேரம் தானே, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். கொஞ்ச நேரத்துல என்ன செய்றாங்க, அவங்கள அப்படியே இந்த ராமனையும் சீதா தேவியையும் அப்படி பாடக்கூடிய, இது ஒரு தெலுங்கு வீட்டு கல்யாணம். அந்த தெலுங்கு பாடலை பாடி நல்லா என்ன செய்யறாங்க, ஊஞ்சல ஆட்டி விடுறாங்க. அன்னைக்கு அந்த ஆடும்போது ஊஞ்சலுக்கு அந்த அழகே அப்படியே அந்த கணவனுக்கு, வரப்போற கணவன் மோகியுடைய கணவனை அப்படியே தன் வசப்படுத்தி கொண்ட மாதிரி இருந்ததாக அந்த கணவன் நினைத்து பார்க்கிறான். எப்படியெல்லாம் தன்னை அவளுடைய முக அழகு, உதட்டழகு, அந்த பெண் பார்க்கும் போது நடந்த அந்த சம்பவம், அடுத்த அருகே இருந்த அந்த அலங்காரத்தின் போது இருந்த விதம், அந்த வாசனை, அருகே இருந்த அந்த சிறுவர்கள் விளையாட்டு, தங்கையினுடைய சேட்டை, இது எல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி நடந்ததை நினைச்சுப்பா, கற்பனை இல்ல, நடந்ததை நினைச்சு நினைச்சு பார்க்க அப்படியே அவன் மனம் முழுவதும் இந்த மோகி ஆக்கிரமித்து கொள்கிறான். அதனாலதான் அவளுடைய அந்த சின்ன முகவாட்டத்தை கூட அவனால தாங்க முடியும். பொண்ணு பார்த்துட்டு பரிசம் கூட போவாங்க இல்லையா, பரிசம்னு ஒரு நிகழ்வு நம்ம சமுதாயத்தில், அதாவது நிச்சயதார்த்த விழா. அப்படி நிச்சயதார்த்த விழா பாத்துறாங்க, பேசி முடிச்சிடுறாங்க. அப்படி பேசி முடிச்சப்போ இந்த ஒரு நாள் ராத்திரி இவங்க என்ன செய்யறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் மோகி வீட்டுக்கு
அந்த நிச்சயதார்த்தத்துக்கான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு சொந்த பந்தங்களோட போறாங்க. அதாவது சந்தனம், பூ, பொட்டு, அடுத்து மங்களகரமான வஸ்துக்கள், அப்புறம் அந்த மோகிக்கு பரிசா கொடுக்கக்கூட ஆஹ் 1000 ரூபாய் பணம், 10 பவுன் நகை எல்லாம் எடுத்துக்கிட்டு மோகியோட வீட்டுக்கு மாப்பிள்ளை கிட்ட புடைசூட போறாங்க. போற இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்கள வரவேற்கிறாங்க. இது நம்ம சமுதாய மரபு. இப்பவும் பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் ஊர்வலம் சுத்தி வந்த பிறகு தாலி கட்டி முடிச்ச பிறகு ஆரத்தி எடுப்பாங்க. நிறைய இப்ப ஆரத்தி டிசைன் டிசைனா மாடலா செஞ்சு இப்ப வாங்குறாங்க. ஆனா பொண்ணு முதல்ல போனோன்னே எடுப்பாங்க. சிகப்பா தண்ணி எனக்கா கரைச்சி அத சுத்திட்டு அப்படி கீழே ஊத்திப்பாங்க இல்லையா, செந்நீர் பேர். அது அந்த கால வழக்கத்திலே இருந்ததாக நம்ம எழுத்தாளர் ராஜநாராயணன் அந்த கதையில சொல்றாங்க. அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, மஞ்சளை கரைத்து சிறிது சுண்ணாம்பையும் குழைத்ததில் அது ஒரு சிகப்பு கலரா மாறிடும். வெத்திலைய கிள்ளி அதுல போட்டிருப்பாங்க, பருத்தி கொட்டைய போட்டிருப்பாங்க. அது மாப்பிள்ளையுடைய மாப்பிள்ளையின் பொண்ணுக்கும் எந்த திருஷ்டியும் படக்கூடாதுன்னு வந்தோடனே அதை என்ன செய்வாங்க, சுத்துவாங்க. அதே மாதிரி மோகிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பரிசு பொருளை கொடுக்க போற வரைக்கும் மோகி வீட்டுல மாப்பிள்ளை வீட்டார அது மாதிரி வரவேற்பாங்க. செந்நீர் அப்படின்னு பேர். அத சுத்திட்டு ஆரத்தி எடுத்துட்டு 2 பக்கமும் அதை என்ன செஞ்சுறாங்க, கொட்டிடுறாங்க. அப்புறம் உள்ள வந்தோடனே அந்த பரிசு பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு மோகியோட வீட்டுக்காரங்க, அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க. விருந்து அப்படின்னு ஒண்ணு இங்க குறிப்பிடும் போது என்ன கொடுக்குறாங்கன்னா, நாமனா விருந்துனா தடபுடலா வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சாதம், ரசம், கூட்டு, பொரியல் எக்ஸ்ட்ரா அப்படியே வச்சிருப்போம். வேலை நிறைய அரைப்பி வச்சிருக்கோம். ஆனா இந்த கல்யாண முறையில என்ன சொல்றாங்கன்னா, பருப்பு சோறு விருந்து. பருப்பு சோறு விருந்து. அங்க காரம், புளிப்பு, காய்கறி எதுவும் இருக்காது. சாதம், பருப்பு, அதுல நெய்யை இட்டு பிசைஞ்சு சாப்பிடணும். இந்த பருப்பு சோறு விருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு மோகி வீட்டுக்காரங்க வைக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதோட அந்த பரிசு நிகழ்வு முடியுது. அதையும் நினைச்சு பாக்குறாரு மோகி கணவர். அடுத்து கல்யாணத்துக்கு நாள் என்ன பண்றாங்கன்னா, இந்த மோகிய கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிந்த ஒருவருடைய வீட்டுல வைக்கிறாங்க. நாள் இரவு தங்க வச்சிடுறாங்க. தங்க வச்சுட்டு அடுத்த கல்யாணத்து அன்னைக்கு, முகூர்த்தத்துக்கு அன்னைக்கு அந்த பொண்ண நல்ல மேலதாளத்தோட வில்வண்டியில வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு மணப்பந்தலுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அவங்க வந்து பெண்ணுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி அவளுக்கு என்ன செய்யறாங்க, தாலி கட்டி முடிச்சிரு. தாலி கட்டி இதெல்லாம் நினைத்து பார்க்கிறார், எவ்வளவு அழகான இந்த முகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நினைச்சு பார்த்து அந்த சின்ன வாடலை கூட அவனால் தாங்க முடியல. தாலி கட்டி முடிச்ச உடனே சம்பிரதாய அந்த திருமண சடங்குகள் மோகியினுடைய பாதத்தை எடுத்து அம்மி மேல வச்சு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படின்னு. அருந்ததினா யாரு அப்படிங்கறத அந்த இப்பவுமே நம்ம திருமணம் முடிக்கிறாங்க நிறைய பேருக்கு. அது எப்படி ஒரு நிகழ்வு இப்ப நடக்குதான்னு தெரியல. அருந்ததியும் பார்த்துன்னா அருந்ததினா யாருன்னு பக்கத்து வீடா எதிர்த்த வீடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. நான் கூட இந்த கதையை வாசித்துட்டு எதிர்த்த வீட்டாக்காட்ட போய் கேட்டேன், இதோ நமக்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்களா, அந்த அருந்ததினா யாரு? என்னமோப்பா சொல்லுவாங்க, ஆனா என்னன்னு தெரியாது. வானத்தை பார்க்க சொல்லுவாங்க. உண்மைதான். வானத்துல சப்த ரிஷிகள் அப்படிங்கிற அந்த நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் வசிஷ்டர். அந்த வசிஷ்டருடைய மனைவிதான் அருந்ததி. கற்பு நெறி தவறாதவங்க. வானத்துல கூட 2 பேரும் சேர்ந்ததா இருக்காங்க. அருந்ததி தெரியாது. அந்த வசிஷ்டர்ங்கிற அந்த நட்சத்திரத்தை அவங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அது தனி அறிவியல் பூர்வமா அதுக்கு தனி வரலாறு இருக்கு. ஆனாலும் இந்த அம்மி ஏன் மிதிக்கிறாங்க அப்படின்னா, அம்மி வந்து ஒரு கல், திடப்பொருள், ஒரு உறுதியானது. அது மாதிரி ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மகிழ்ச்சி மட்டும் வாழ்க்கையாக இருக்காது. சில துன்பங்களும் இருக்கு. அது வார்த்தைகளாலும் இருக்கு. அது மாமியார், நாத்தனார், மச்சினிச்சி இப்படி அது மூலமாக நமக்கு என்ன செய்யலாம், வரலாம். அப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தை நான் கட்டி காப்பேன்,
இந்த அம்மியான உறுதியான பொருளை போல கட்டி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மி மேல கால வைக்கிச்சு. அதுக்கு பாதத்தை வச்ச உடனே கணவர் என்ன செய்வாரு? தொட்டு கும்பிடுவார். தொட்டு கும்பிட்டா இந்த குடும்பத்தை நீதான் இது மாதிரி உறுதியா இருந்து உன்னுடைய மனமோ அல்லது வேற எதுவும் சிதறாம இந்த குடும்பத்தை நீ காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம். அதான் அம்மி மிதிக்கிச்சு. அருந்ததி அப்படிங்கிறது இப்ப இந்த சப்த ரிஷிகள் சொல்றோம் முனிவர்கள். இவங்க வந்து நம்ம வானத்துல இருக்கக்கூடிய ரம்பா, ஊர்வசி, தேவ் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, திலோத்தமை, இந்த அழகிகளாக கூட கவரப்பட்டு அவர்கள் கூட தன் கற்பனையை சற்றே சரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆனா வசிஷ்டர் எந்த நிலையிலும் தனது நிலையை மாற்றிக்கொள்ளவில்லை அருந்ததியை தவிர. அருந்ததியும் அப்படியே வசிஷ்டர் தவிர வேற எந்த கனவும் நினைவும் வேற ஒரு சிந்தனை அவளுடைய மனதில் வந்ததில்லை. அதை போல் நாம் ஒரு பெண் கற்புடையவளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வானத்துல அருந்ததியை காட்டி அந்த திருமண சடங்குகளை செய்யறாங்க. அது மாதிரி கழுத்துல இவளுக்கு அதை முடிச்சு எல்லாம் முடிச்சிடுறாரு. அதை நினைச்சு பாக்குறாரு மோகியின் கணவன். அந்த மாலையோட அடுத்து அந்த மணமாலை போட்டது, அடுத்து அந்த கையில காப்போட இவன் வீட்டுக்கு வர்றது, அந்த மோகியினுடைய வீட்டுக்கு வர்றது. மோகி வீட்டுக்கு வந்தவொடனே அவன் தம்பி வந்து ஏற்கனவே செஞ்சு வச்ச சின்ன ஏற்கலப்ப மாதிரி இருக்கும். அது அந்த திருமண சடங்குல ஒரு சடங்கு. அந்த அது நேரம் என்ன செய்வாங்க? மோகிய கணவரை தொழுவத்துக்கு கூட்டு போவாங்க. அந்த ஏற்கலப்ப கையில கொடுப்பாங்க. அவர் அப்படியே அதை கீறிட்டே போவார். கீறிட்டு போனோடனே மோகி என்ன செய்வா? தண்ணி தெளிச்சு இந்த தானியத்தெல்லாம் விதைப்பா. அது ஒரே அது நல்லா முளைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த நடைமுறை இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த காலத்துல அப்படி ஒண்ணு இருந்திருக்கு. அதையெல்லாம் அப்படி ஒரு திருமணம் முடிச்சு வருவாரு. அப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு பொண்ணு வீட்லயே, மோகி வீட்லயே கணவரும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு, கணவர் வீட்டுக்கு கூட்டு வரும்போது மோகி மசக்கையன், அதாவது மாசமா இருக்கா, பொண்ணா இருக்கா, எல்லாருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்படி அந்த மகிழ்வெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. எனவே சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுல வாந்தியா எடுத்துட்டே இருக்கும்போது இவருடைய உடல் மெலிஞ்சு போகுது. இந்த உடல் தாங்குமா அப்படின்னு பரிதவிக்கிறாங்க. என்ன கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் தள்ளுறான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்? கணவன் என்ன செய்வான்னா, எல்லா மற்ற ஆண்கள், அதாவது மனைவிக்காக சேவை செய்யக்கூடிய ஆண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கிண்டல் அடிப்பான். சரியான பெண்டாட்டி தாசர்கள், பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டே இருக்காங்க அப்படியெல்லாம் கிண்டல் அடிப்பான். அதை இப்ப அவன் உணர்வான். ஏன்னா இவன் வந்து சாப்பாடே எடுக்க மாட்டான். அப்ப இவன் வந்து பக்கத்துல, டேய் சாப்பிட்றா, டேய் சாப்பிட்றா. ஒரு பெண்ணை ஆண் ஆண் போல கொஞ்சி அது அவளுக்கு சுகமா இருந்துச்சு அப்படின்னு சாப்பிட வைப்பான். மருந்தெல்லாம் வேண்டான்னு சொல்லுவா. அதையே என்ன செய்வான்? அதை இவனே எடுத்து வேலைக்கு கரெக்டா என்ன செய்வான்? ஊட்டி விடுவான். இப்படி அவளை நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க. வீட்டுல உள்ளவர் எல்லாரும் கவனிப்பாங்க. அடுத்து வீட்டு வேலையும் இவளை செய்ய விட மாட்டாங்க. அவளுக்கு பிடிச்ச அந்த தோட்டத்து வேலையை செய்ய போவான். அங்க என்ன நடந்ததுன்னா, அந்த தோட்டத்துல போய் அந்த புளிச்ச பசலைக்கறி எடுத்து தும்பா. அடுத்தது அங்க இருக்கு கரிசல் மண் எடுத்து தும்பா. கரிசல்கார எழுத்தால மண்ணை கூட விடல, அதையும் சாப்பிட வச்சுட்டாரு. அதையும் எடுத்து தும்பா. இவதான் அப்படி சாப்பிட்டிருக்காளா அப்படின்னு பார்த்தா விசாரிச்சா, மோகியோட அம்மாவும் கர்ப்பமா இருக்கும்போது அப்படிதான் சாப்பிட்டிருக்காங்க. அவங்க பாட்டியும் இந்த மண்ணை தான் சாப்பிட்டிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அவங்களுக்கு உணவா இருந்து அவங்கள என்ன செஞ்சிருக்கு? வளர்த்துருக்கு. கடைசியில நல்லா குழந்தை 7 மாசம் ஆகும்போது கொண்டு போய் மோகியோட பெற்றோர் வீட்டுல கொண்டு விட்டுருந்தாங்க. பெற்றோர்ல வீட்டுல கொண்டு விட்டுறோம். இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வந்து எங்க என்ன செய்து பிறக்குது. பிறந்து 3 மாசம் கழிச்சு மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வராங்க. அங்கேதான் மகாலட்சுமி. அதுதான் மகாலட்சுமி. மகாலட்சுமி பிறந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு விவசாயி வீட்டுக்கு மகாலட்சுமி தான் பிறக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு அக்கால சமூக சூழ்நிலையில இருந்திருக்கு. அந்த வீட்டுல எந்த வேலை செஞ்சாலும் பாருங்க, பெண் தான். சமைக்கிறதா, அல்லது வழி அனுப்புறதா, அல்லது பொருள்களை எடுத்து கையில தானியத்தை கொடுக்கறதா, விதைக்கிறதா, களை எடுக்கிறதா, நடுவு நடுறதா. அடுத்து எங்க ஏரியால கூட நான் பார்த்திருக்கேன். அதாவது நாத்து நட்டு, இப்போதான் எல்லா விஷயம் வந்துருது. நாத்து நட்டு அந்த நாத்து கட்டை தூக்கிட்டு போறது கூட யாரா இருக்கும்? பெண்ணா இருக்கும். அப்ப இந்த பெண்ணின் கையில தான் நம்ம உணவுல இருந்து வீடுகளை இருந்து பராமரிக்கிற வரைக்கும் அவ்வளவு இருந்திருக்கிறதுனால ஒரு பெண் வந்து மகாலட்சுமியா மதிக்கப்பட்டிருக்காங்கிறது இந்த கதை மூலமா உணரப்படுறது. இன்னமும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணையும்
சம்பாதிக்க போறாங்க. சம்பாதிக்கிற ஒரு மிஷினாக பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பெண்கள் தற்போது. அதை மறுக்க முடியாது. ஆனா அந்த மரியாதை, அந்த மகாலட்சுமிக்கான மரியாதை இன்னும் கிடைத்தால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. இதுவரை கதை சொல்லிகளில் நின்று கொண்டு கதை சொன்னீங்க. நான் நிற்கும் போதே ஒரு முடிவு பண்ணிட்டேன். அம்மா வந்து ஏதோ அந்த தன்னுடைய பிற திறமைகளை இணைத்துக் கொள்ளப் போகிறேன். இன்னொன்று ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா, ஆசிரியராக இருப்பவர்கள் உட்கார்ந்தா, எனக்கெல்லாம் அப்படித்தான், உட்கார்ந்தா அந்த பேச்சு வரும். வரவே வராது. பாடம் நடத்தின ஒரு உணர்வும் இருக்காது. நிக்கணும். இன்னும் சொல்லணும்னா அந்த மாணவர்களுக்கு இடையில நடக்கணும். அப்படி நடந்தா தான் அன்னைக்கு நான் ஏதோ பாடம் நடத்திருக்கேன் அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அந்த அடிப்படையில் அதை சரியாக உணர்ந்து கொண்டதால் என்னவோ நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல நீங்க நிக்கலாம், அங்கிட்டு போறீங்க, இங்கிட்டு போறீங்க, வர்றீங்க, நிறைய அபிநயங்கள், அது அது எல்லாம் கதைக்கு ஏற்றாற்போல. அதுதான் முக்கியம். வலிந்து சொல்லல. அது ரொம்ப ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளே பார்க்கிறோம், அந்த வலையொலிகள் எல்லாம் பார்க்கிறோம். அந்த கருத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாமலாம் வெளிப்பாடு இருக்கும். உங்களுக்கு அப்படி இல்ல. உண்மையிலே நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர். கதை சொல்லி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கேட்டாலும் கூட நல்ல ஆசிரியராக இருந்தால்தான் இப்படி வெளியே கொணர முடியும். அதை தோழர் சிவசுப்ரமணியன், ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் உள்ள நிறைய இருக்கீங்க, அதை நன்கு அறிவார் என்பதையும் நாம் அறிவோம். அந்த அடிப்படையில் சிறந்த கதையை பேருக்கு ஏற்றார் போல என்ன சொல்றது, இன்றைய கதையும் கூட பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் பொருத்தங்கள் கூட ஒரு சரியாகவே இருந்ததாகத்தான் நாம பார்க்கிறோம். 2 பேருக்குமே விஜயலட்சுமி அம்மா மகாலட்சுமி கதையை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. பெண் பிள்ளைகளை நீங்கள் சொன்னது போல பெண் பிள்ளைகளை மகாலட்சுமி தான், அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. என்னதான் இருந்தாலும் எங்க பாப்பா வந்துட்டா சொல்லுவேன், எங்க பாப்பா வந்து நானே சொல்லுவேன், பாப்பா நீ வந்தா தாண்டா வீட்டுல பணம் நிறைய புழங்குது, அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. நான் சொல்லுவேன், அப்பா உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுவோம், புரட்டு வரப்பா அப்படின்பா. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கீரா சொல்ல வந்த அந்த சிந்தனை கோட்பாடை, ஏன்னா அதை நான் முதல்ல செவ்வியல் இலக்கியம் சொல்லும் போது சொன்னேன், அழகு அந்த சுவையோடு சரியாக நீங்களும் அந்த சுவையோடு அழகியலோடு அந்த மரபு மாறாமல் சரியாக சொன்னீங்க. எனக்கு இதுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்திருக்கீங்க, ரொம்ப கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எத்தனை முறை ரிஹர்சல் பார்த்தீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க அவ்வளவு கவனமாக செய்திருக்கிறீர்கள். அதற்காக தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தோழமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கலையிலக்கிய பெருமன்றம் மட்டுமல்ல, இங்க இணைந்திருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகள், குறிப்பாக இந்த கதையை வலையொலி வாயிலாக கேட்க இருக்கக்கூடிய இலக்கிய படைப்பாளர்கள், வாசிப்பாளர்கள், நேசிப்பாளர்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழமைகளே. மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர் இன்றைக்கு பின்னூட்டத்தை துடைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். பேராசிரியரே, சொல்லுங்க. மேலாள் பொதுச் செயலாளர் இல்லையோ? இல்ல, நான் பாத்துட்டேன். இல்ல 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 பாத்துட்டு தான் கூப்பிடுறேன். இல்ல அதெல்லாம் கவனமா தான் இருக்கேன். சரி சரி. நீங்க சொன்னதுபடி நான் அதையும் நினைச்சேன். மகாலட்சுமி கதையை ஆசிரியர் விஜயலட்சுமி சொல்வது ரொம்ப பொருத்தமா இருக்கு. நின்று கொண்டே கதை சொன்னது, அந்த ஆசிரியர் நின்று கொண்டே பாடம் போதிப்பது நீங்கள் சொன்னது பொருத்தமானது, உண்மைதான். அது நின்று கொண்டே கற்பிக்கிறதுனால் அவர்கள் ஆசிரியர் பணியில் நிலைத்து நிற்கிறார்கள். அது மாதிரி இன்னைக்கு கதை சொன்ன விஜயலட்சுமி டீச்சர் கதை சொல்லலில் உயர்ந்து நிற்கிறார். இவங்க வந்து பேசுற பல நிகழ்வுகளை கேட்டு ரொம்ப மெய்மறந்து வியந்திருக்கிறேன். அருமையாக பேசக்கூடியவர். ஆக இன்னைக்கு கதை சொன்ன ஆசிரியர் கல்வி தகுதியை பற்றி இன்னைக்கு நானே என்ன கேட்டிருக்கேன். நிறைய படிச்சிருக்காங்க. அதாவது தமிழ் பேசுவதில் வரலாறு படிச்சிருக்காங்க, தமிழும் படிச்சிருக்காங்க. தமிழ் பேச்சில் வரலாறு படைத்து விட்டார்கள் என்றே சொல்லலாம். இவர்கள் பிறகு வரவா செலவான்னு
குழந்தை பிறந்ததுன்னு கேட்பாங்கன்னு சொன்னாங்க. அதே இப்போ பிளஸ் மைனஸா அப்படின்னு நிறைய என்னமெல்லாமோ இது பண்ணிட்டாங்க. தன்னுடைய வெண்கல குரலால் அருமையாக கதை சொன்ன டீச்சர் விஜயலட்சுமி அவர்களை மனமாற பாராட்டி வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா. அடுத்து இந்த கதையை பற்றி, பெண் மணமேடையில உட்கார்ந்துருக்கும் போது கால் வலிக்கு அப்படிங்காப்புல. ஆனா நான் பெண்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்லத்துக்கிறது, அந்த மணமேடையில உட்கார்ந்துருக்கும் போதுதான் உங்களுக்கு ஓய்வு. அதுக்கு பிறகு நீங்க உட்காரவே முடியாது வாழ்க்கையில. உழைப்பு 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 தான் வீட்டுல. இந்த மாதிரி அதனால உட்கார்ந்து இருந்து கொள் அப்படின்னு மோகிய சொல்வதற்கு போல தோன்றுகிறது. மோகியிடம் சொல்ல வேண்டும் போல் தோன்றுகிறது. இப்ப வரவேற்பு அப்படின்னா நின்றுகிட்டே இருப்பாங்க, அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அவங்க நிற்க நிற்க பணம் வரவு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப அது ஒரு வித்தியாசமான நிகழ்வா தான் இருக்கும். கீரா இதுல குறிப்பிட்டிருப்பார், அம்மியை செய்து தச்சன் குளவியையும் எங்கேயாவது செய்துதான் வைத்திருப்பான். எவ்வளவு அனுபவ வார்த்தை, வாக்கியம், அனுபவ வாக்கியம் அருமையாக சொல்லியிருக்கிறார். அவருக்கெல்லாம் ரொம்ப அனுபவங்கள் அதிகம். அடுத்து நாடியை பற்றி கீரா அவர்கள் சொல்லி ரொம்ப ஆராய்ச்சி, பெண்களின் நாடியை பற்றி ரொம்ப ஆராய்ச்சிருக்காரு. எனக்கு இது எப்படி சொல்லன்னு தெரியல. அதாவது இது உண்மைதானா அப்படின்னு ஒரு இது இருக்கு. அந்த மற்றபடி ஊமைகள்லாம் அருமையாக சொல்லி இருக்கிறார். இவர்கள் உறுதுணை இல்லாமல், அதாவது பெண்கள் உறுதுணை இல்லாமல் இங்கு ஒன்றும் நடக்காது. உழைப்பில் இங்கே பெண் பங்காளி. என்ன குறை இனி அவர்களுக்கு அப்படின்னு பெண் பங்காளின்னு சொல்றாரு. பங்கு அதிகம், பெண்களின் பங்கு இல்லற வாழ்க்கையில் ரொம்ப அதிகம். அதே மாதிரி சுமைகளும் அவங்களுக்கு தான் அதிகம், பெண்களுக்கு தான் அதிகம் அப்படிங்கிறத நாசுக்காக சொல்லி இருக்கிறார் என்றே கருதுகிறேன். அடுத்து உச்சமா என்னன்னா, குழந்தை வயிற்றுல நிறைமாத 7வது மாசம் வயிற்றுல இருக்கும்போது இந்த கரிசல் மண்ணை சாப்பிடுறாப்புல. அந்த கரிசல் மண்ணுக்கு பின்னாடி அவள் உணவு ஊட்டுகிறாள். அந்த கரிசல் மண்ணையே உணவாக உண்டவள் அந்த கரிசல் மண்ணுக்கும் உணவு ஊற்ற அமிர்த பாலை அந்த சுவரில் பீச்சு அடித்து அது வரி வரியாக கோடுகளோடுகளாக இருக்கின்றன. எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு. ஆக இந்த போகியினுடைய குழந்தை மகாலட்சுமியும் வருங்காலத்தில் அந்த கரிசல் மண்ணை உண்ணத்தான் செய்யும். அந்த கரிசல் மண்ணுக்கு அவள் அமிர்த பாலை பீச்சி அடிக்கத்தான் செய்வாள் அப்படிங்கிறத நல்லா விளக்கி இருக்கிறாரு. அருமையான கதை. மிக அருமையாக சொன்ன டீச்சரை மேலும் ஒரு தடவை பாராட்டி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. டிஎஸ்என் தோழர், உங்களுடைய பின்னூட்டம். தோழர்களே வணக்கம். எனக்கு முன்னால குறிப்பிட்ட நம்ம கருமுருகன் தோழர் சொன்ன எல்லார் மனசுலயுமே இன்னைக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா அது பதிஞ்சிட்டு. அதாவது இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு நாளும் ஒரு கதை நிகழ்வில் ஒரு புதிய ஒரு டிராமாட்டிக் சேஞ்சுன்னு தான் சொல்லணும். அதை எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். நான் மேக்சிமம் இதுல வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் தடவை. அதாவது கதை சொல்லி மேடையில நின்று கதை சொல்வதை போன்ற கேட்ட ஒரு உணர்வு எல்லாத்துக்குமே ஏற்பட்டது. சொன்ன மாதிரி அது மாதிரி அந்த பொருத்தமும் அதுல கோயின்சிடன்ஸா பாருங்க. மகாலட்சுமி கதையை விஜயலட்சுமி அவர்கள் நாட்டியமாகவே அந்த கதைய நடிச்சு சொன்னது ரொம்ப அற்புதம், அருமை. அதாவது பரதநாட்டிய அந்த ஒரு பாவனையில அவருடைய உடை, முகம், கை, கண்ணு, கை விரல்கள், அசைவு, அடாடாடா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பாராட்டு. சிவசுப்ரமணியன் தோழர் சொன்ன மாதிரியே கீரா அந்த வார்த்தை பாருங்க. நம்ம வழக்கமா ஒரு உனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான், அந்த உலகத்துல பிறக்காமையா இருப்பான்னு போட்டிருக்கலாம் அந்த கதையில. அப்படி போடல அவரு. அம்மின்னு இருந்தா ஒரு குழவியும் தான் அப்படின்னு அந்த வார்த்தையை போட்டுதான் பாருங்க. அதுல நிக்குது. மிக அருமையாக சொன்னாங்க.
அதாவது ஒரு புதிய பரிமாணத்தை இன்னைக்கு நாளும் ஒரு கதை கண்ட ஒரு உணர்வு மகிழ்ச்சியாக உள்ளது, பெருமையாக உள்ளது. பாராட்டுக்கள், மீண்டும் பாராட்டுக்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தோழமையே. எங்க சிங்கக்குட்டி கணேசன் சாத்தூர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பின்னூட்டம் சொல்றதுக்கு ஏகப்பட்ட மகாலட்சுமிகளா இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் முதல்ல நம்ம சொல்லிட்டு பின்னாடி சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலயும் விஜயலட்சுமி மகாலட்சுமியாவே காட்சியளிக்கிறார். அப்ப ஒவ்வொருவரும் மகாலட்சுமியை பார்த்தவர்கள் தான் இருந்து இப்ப இங்க இருக்கிற ஆண்கள் பூராமே மகாலட்சுமியை பார்த்தவங்க தான். அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, பரவாயில்ல, பேராசிரியரை கூப்பிட்டாங்க. இந்த மகாலட்சுமி கதையை விஜயலட்சுமி ஆசிரியர் அவர் மிகவும் சிறப்பா சொன்னார். அவங்க நிக்கிறத பாருங்க, மகாலட்சுமியே நிக்கிற மாதிரிதான் இருக்குது. அப்ப ஒரு பொண்ண இருக்கும்போது மகாலட்சுமி வந்துட்டா, மகாலட்சுமி தான் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க நிக்கிற அழகா பாருங்க. இந்த மகாலட்சுமி கதையை சொல்லும் போது எவ்வளவு அழகா இருந்திருக்கு நமக்கு. அதே மாதிரி கல்யாணத்தை பொறுத்த மட்டும் அந்த கீரா ஒவ்வொரு வார்த்தைகளையுமே எவ்வளவு அழகாக போட்டு கொண்டாந்து, மாப்பிள்ளை அழைப்பு எப்படி இருக்கணும், பொண்ணு அழைப்பு எப்படி இருக்கணும், அதே மாதிரி பொண்ணுக்கு விருந்து வச்சா எப்படி இருக்கணும், மாப்பிள்ளைக்கு விருந்து வச்சா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கொண்டு போறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் உள்ள அந்த முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஊடல் இருக்கு பார்த்தீங்களா. அதாவது கால் வலிக்குதுன்னு சொல்றாப்ல, அதை ஒரு பொண்ணு மாப்பிள்ளை காதல போய் சொல்றாப்ல. அந்த மாப்பிள்ளை என்ன சொல்றான், அவளுக்கும் குறிப்பா உணர்ற மாதிரி கொஞ்ச நேரத்துல முடிச்சிரும் அப்படின்னு கொஞ்சம் அதிகம் சொல்றேன். அப்ப அந்த கல்யாணத்துல 2 பேருடைய பரஸ்பரம் மனசு எப்படி 2 பேருக்கு வேலை செய்யுதுங்கிறத கீரா அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி பெண்களை வர்ணிக்கும் போது அவருடைய இந்த ஓமைகள்லாம் பார்த்தோம்னா பாருங்க, அவருடைய மூக்கு கீழே வெண்டைக்காய் போல ஒரு குழி இருக்குதான். வெண்டைக்காய் போல இது இப்படி ஒரு உதாரணத்தை நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. இப்ப நான் திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. இந்த வெண்டைக்காய் மாதிரி இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் வீட்டுக்கார மட்டும் அடி விழாம பாத்துக்கணும் அப்படின்னு தோணுது. அடி நல்ல கதை, அருமையான கதை, சிறப்பாக இருந்தது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் மட்டுமுள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் நம்ம ஒருங்கிணைப்பாளர் நெறியாளர் ஐயா கருமுருகன் அவர்களுக்கும் விஜயலட்சுமி ஆசிரியர் அவர்களுக்கும் இன்று கலந்து கொண்ட அனைத்து அறிஞர்களுக்கும் இலக்கியவாதிகளுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வணக்கம், வாழ்க வளம். நன்றி பேராசிரியரே. ஒரு நிமிஷம். இடையில இந்த பூரிக்கட்டைன்னு ஒரு வார்த்தை போட்டு கொடுத்தீங்களா? ஒண்ணு சொல்லுங்க. நீங்கள் பூரிக்கட்டையை வைத்து பூரி போட்டு கொடுத்தால் உங்களுக்கு அவர் பூரிப்பார் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து அந்த மகாலட்சுமி பிறந்ததும் அந்த மகாலட்சுமிங்கிற குழந்தையும் சிரிச்சது, தாயும் சிரிக்கிறாள், இந்த பூமி தாயும் சிரித்தாள், பூமியும் சிரிக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கிறார் கதை. எல்லாம் அந்த உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அப்படிங்கிறத அந்த கீரா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. மகாலட்சுமிமா வாங்க. வணக்கம் தோழர். இன்னைக்கு என்னமோ ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. எல்லாரும் எங்களை இப்படி கொண்டாடுறீங்களே, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு விஜயலட்சுமி மகாலட்சுமி என்ற கதையை சொல்ல, அதை மகாலட்சுமியே கேட்டு அவங்கள பாராட்டுறது, அவங்களுக்கெல்லாம் எப்படி பாராட்டுறது? அடே அப்பா, ஒரு ஒரு நிகழ்த்து கலையவே அவங்க நடத்திட்டாங்க. அவ்வளவு ஒரு தெளிவாக இன்னும் நிக்கிறாங்க, இன்னும் உட்காரவே இல்லை. என்ன விஜயலட்சுமி டீச்சர், அவ்வளவு எப்படி அந்த வகுப்பறையவே வகுப்பறை மாதிரியே மாத்திட்டீங்க. எப்பவுமே ஒரு ஆசிரியர் நின்று நாங்கெல்லாம் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சா? நீங்க கதையே சொல்லாட்டி கூட உங்களுடைய ஒவ்வொரு அசைவை வைத்து நான் இந்த கதை இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நானே ஊகித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை நிகழ்த்தை நீங்க நிகழ்த்தி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை பார்க்கும் போதே அவ்வளவு அழகா சிரிச்ச முகத்தோடு, ஒரு இடத்துல கூட உங்க முகம் சுருங்கவே இல்லை. இப்படித்தான் நம்ம மகாலட்சுமிகளை கொண்டாடுனாங்கன்னா நம்ம இப்படித்தான் இருப்போம் எப்பவுமே, அப்படித்தானே? ரொம்ப நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இந்த நீங்க கேட்டீங்க இல்லையா,
இன்னும் அந்த மகாலட்சுமியை இதே மாதிரி மகாலட்சுமி மாதிரி நடத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இதை நான் ரொம்ப ஆமோதிக்கிறேன். இது கடைசி வரைக்கும் நம்மளை இப்படியே கொண்டு போகணும், டபக்குன்னு கீழே போட்டக்கூடாது அப்படிங்கிறது. ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்துல எப்பவுமே ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு சிறந்த மரியாதையை கொடுக்கிற ஒரு கலை இலக்கிய மன்றம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஏன்னா அவ்வளவு நமக்கு ஒரு எல்லா சலுகைகளும் கொடுத்துருவாங்க, எல்லா பேச்சுரிமை, என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுத்துருவாங்க. அதற்கு இந்த மன்றத்திற்கு நான் மிக கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து இந்த நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்பவும் அம்மி மிதித்து அருந்ததி பாக்குறது அதுவும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கதையை தெரியாமையே நடத்திட்டு இருக்கோம். வழி வழியா நடத்தணும்ட்டு ஒரு பக்கத்திலேயே ஒரு அம்மியை போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இந்த கதை, நீங்க சொன்ன அந்த கதையுடைய சாராம்சம் நிறைய பேருக்கு தெரியாது. ஐயர் சொல்வாரா, சார் அதோட முடிச்சிருவாங்க. அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்ற அந்த கதையை வச்சு எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கறது நானே சொல்லுவேன் எல்லாத்தையும். இந்த ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நன்றி தோழமையே. அம்மா ரேவதி அம்மா வாங்க. ஆசிரியரே, அனைவருக்கும் வணக்கம். ரேவதி அக்கா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். மகாலட்சுமியாக வந்த மோகியின் கதையை மோகித்து கூறிய தேசி என்ற மகாலட்சுமியை பெற்றெடுத்த மோகியுடைய கதையை ரொம்ப மோகித்து இந்த விஜயலட்சுமி அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கதை சொல்லல் எல்லாரும் சொல்ற மாதிரி நின்றுட்டே சொன்னது அது ஒரு சிறந்த ஒரு மரியாதையை ஏற்படுத்துகிறது. இப்பயும் கிராமத்துல இருக்கும்போது அந்த கல்யாண சமயத்துல முடிவு கொண்டு வருதல் அப்படிங்கறத ஒண்ணு செய்வாங்க. அந்த ஊர்லயே வயசான சுமங்கலி பாட்டி ஒரு அம்மாவை கூப்பிட்டு அவங்கதான் அந்த முடிவை கட்டி விடுவாங்க. அதுல ஒரு தாம்பரத்துல அந்த பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்குறாங்களோ அந்த பொருள்களை எல்லாம் வச்சு அதை ஒரு வெள்ளை துணியில வச்சு கட்டி தலையில வச்சு கொண்டு வருவாங்க. முடிவு கொண்டு வராங்கன்னு பொண்ணு கொடுத்த பிறகு அந்த பருப்பு சோறு அப்படிங்கிற நிகழ்வு இன்னைக்கு எங்க ஊர்ல கிராமத்துல இருக்கு. பப்பு கூடு அப்படிம்பாங்க. அதை அந்த பருப்பு சோறு மிச்சம் எல்லாருக்கும் தடபுடலா விருந்து நடக்கும். அந்த முடிவு கொண்டு வர்ற மக்கள்ல மாத்திரம் ஒரு 11 பேரு 9 பேரு இந்த மாதிரி ஒரு ஒத்தப்பட வரிசையில அவங்கள மாத்திரம் தனியா உட்கார வச்சு அந்த பருப்பு சாதம் தருவாங்க. அந்த பருப்பு சாதம் சாப்பிட்டு பொண்ணு அழைச்சிட்டு போனவரு கல்யாணம் முடிச்ச பிறகு அங்க மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுல விருந்து சாப்பிடுறது அல்லங்கூடு அப்படிம்பாங்க. அல்லம்னா இஞ்சின்னு அர்த்தம். சாப்பாடுல நல்லா வகை தகையா செஞ்சுட்டு அதுல இஞ்சியை நிறைய அதை சேர்த்து விட்டுறதுனால அந்த சாப்பாட்டுக்கு பேரு அல்லங்கூடு அப்படின்ட்டு இந்த நிகழ்வுகள் இப்ப கிராமத்துல இருக்கு. பாட்டி அந்த வயசான பாட்டிகள் வரும்போதே அந்த இடமே ஒரு தேஜஸ் ஆயிரும், நல்ல ஆண்டு சிறந்த ஒரு அம்மாவைத்தான் கூட்டு வருவாங்க. அடுத்து இந்த மோகி வயசுல இருக்கும்போது அவங்க அம்மாவும் சரி அவங்களுடைய பாட்டியும் சரி கரிசல் மண்ணை சாப்பிட்டதாக அவர் எழுதியிருக்காரு. அது உண்மைதான். எங்க ஏரியாலாம் கிராமத்துல அந்த மண் சுவரை உடைச்சு வாயில போட்டு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நாங்க சாத்தூர்ல குடியிருக்கும் போது ஏத்த வீட்டுல ஒரு மாமி டெய்லி ஒரு 2 அமிர்தாஞ்சனம் பாட்டில் சாப்பிடுவாப்புல. வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அமிர்தாஞ்சனத்தை வலிச்சு வாயில போட்டுரும். எப்பதான் அந்த குழந்தைக்கு எரியுமோ தெரியாதோ அது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு இது. ஆக கதை சொன்ன விஜயலட்சுமி அம்மா மிக அருமையாக சொன்னீங்க. நான் இப்ப எங்க தம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன், அதனால இங்க டவர் கிடைக்குது, அதனால தான் நேர்ல அவங்க எல்லாரையும் பார்த்து பேசுறேன். அனைவருக்கும் மிகவும் என்னுடைய நன்றிகளையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அம்மா. நன்றி ரேவதி நவநீதகிருஷ்ணன் அம்மா. அடுத்ததாக மேரி அம்மா. கேக்குதுங்களா? நன்றாக கேட்கிறது. மிக அருமையாக கதை சொன்ன விஜயலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மகாலட்சுமி கதை, மகாலட்சுமி இன்னும் கொண்டாடிக்கிட்டு கொண்டுதான் இருக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. எனக்கு எங்கோ படித்த ஒரு கவிதை ஞாபகம் வருகிறது. மனசுக்குள் தாலாட்டு, கருவறைக்குள் ஒப்பாரி, கலங்குகிறது கள்ளிப்பால் அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு பெண் குழந்தையை கள்ளிப்பால் கொடுத்து அந்த குழந்தையை கருவறையிலேயே கொன்ற ஒரு தாயினுடைய மனக்குமுறல் அது. மிக அருமையாக ஒரு கதை சொன்னீர்கள். உங்களுடைய கதையை நின்று நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கும் நிச்சயமாக ஒரு ஆசிரியருக்கு அதனுடைய அருமை நிச்சயமா பேசவே முடியாது. உட்கார்ந்துட்டு நின்றுதான் பேச முடியும். உங்களை மாதிரியே நடந்துட்டு தான் நாங்களும் பேசுவோம். ஏன்னா ஆசிரியரா இருக்கிறது அவங்களுக்கு தெரியும். நிச்சயமா அப்படிதான் இருக்க முடியும். பசங்களை கண்டிப்பா கண்காணிச்சுட்டே இருக்கணும். யார் யார் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டே இருந்தாதான் அது முடியும்.
அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான் அப்படிங்கிற, அது பசங்க ஸ்கூலா தான் நிச்சயமா உட்கார்ந்துதான் கிடையாது இத்தனை வருஷத்துல. அந்த மாதிரிதான் நீங்களும் பண்ணீங்க. ரொம்ப அருமை, மிக அருமை. அதே போல ஒரு கல்யாண நிகழ்வை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க உங்க கதையில. அதுக்கப்புறம் இந்த அருந்ததி நட்சத்திரம் ஏற்கனவே கேள்விப்பட்டதுதான். ஆனா இது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்துச்சு. ஒரு கதையில, ஒரு படத்துல பாக்யராஜ் சொல்வார், அருந்ததி நட்சத்திரமே பாக்குறீங்களே, பத்தினி பெண்களுக்கு உங்க அம்மாவையும் உங்களுடைய மனைவியும் சொல்ல மாட்டீங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் இங்க அருந்ததியே சொல்லிட்டு இருப்பீங்க? உங்க அம்மாவையும் உங்களுடைய மனைவியும் கை காட்டலாமே அப்படின்னு பாக்யராஜ் ஒரு கதையில சொல்லியிருப்பாரு. என்ன படம் தெரியல, அந்த படம் ஞாபகம் வந்துச்சு. மிக அருமையான கதை சொல்லல். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாரும் சொல்றீங்களா? இல்லைன்னா நிறைவா நம்முடைய பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலான்னு போகிறேன். அம்மா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? விஜயலட்சுமி அம்மா. இந்த கதையில லாஸ்ட் ஐயா சுப்பிரமணிய ஐயா சொன்ன மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கும். அதாவது அந்த மண்ணு அவங்க சாப்பிடுவாங்க. கடைசியில அந்த கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பால் குழந்தை குடித்தது போக அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும்போது நம்ம ஏற்கனவே அந்த மண்ணை சாப்பிட்டவதான் அந்த மண்ணு மேலேயே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பாலை பீச்சி விட்டுருவான். அப்ப அதுலதான் அவங்க கருத்து சொல்லுவாங்க. ஐயா சொன்ன மாதிரி மிகச்சரி. அது மனதை எனக்கு தொட்டது. நான் அதை சொல்ல தவற விட்டுட்டேன். குழந்தையும் சிரிக்கும், பூமியும் சிரிக்கும், அவருடைய அந்த அமிர்த பாலை உண்டு அப்படிங்கிறது. அடுத்தது, என்னை பாராட்டிய கூறிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் மனதார நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த வாய்ப்பை நல்கிய ராஜபாளையம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கு மிகப்பெரிய மாபெரும் நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் ஐயா அவர்கள். சரி, தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 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 இன்னைக்கு டீச்சர் விஜயலட்சுமி ஏற்கனவே அவங்களுடைய பேச்சு ஒரு தடவை நம்ம அரங்கத்துல கேட்டிருக்கேன். ரொம்ப அருமையா பேசுவாங்க. சொற்பொழி அவ்வளவு அருமையா இருக்கும். அவங்க இன்னைக்கு அதுல அதுக்கே கதை சொல்லல தான் நின்றுட்டு தான் சொல்லுவேன் அப்படின்றது இன்னும் கூட நின்றுகிட்டு இருக்காங்க. கஷ்டமா இருக்கு. ஆனாலும் ஒரு சொல்லணும்னா இப்படித்தான் சொல்லணும் அப்படின்றதுல ஒரு கமிட்டடா கதையினுடைய அத்தனை விஷயத்தையும் வெளியே கொண்டு வந்துடணும்ன்றதுல எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கதை ஒரு குடும்ப திருமண சடங்கை வலியுறுத்துவதா இருந்தா கூட அதுல பெண்களினுடைய ரோல் என்ன, பெண்கள் எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் கீரா அப்படியே பின்னி 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 போறாரு. அந்த மோகி திடீர்னு உம்முன் ஆயிட்டாருன்னா இவங்க அந்த அர்ஜுனன் ஒத்த நுனிக்க கட்டவரல நின்றுகிட்டு தவசுல இருக்கிற மாதிரி அவர் நிற்பா. அதுக்கப்புறம் இதாயிருச்சுன்னா பெருமழை பெய்யும் வெட்கைக்கு அப்புறம், அப்படிப்பட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு போறாரு. போனா இந்த பரிசம் போடுறது அது சில கம்யூனிட்டிஸ்ல ஆண் தான் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கூட்டு வரணும். அது இப்ப மாறி போயிடுச்சு, தலைகீழாயிடுச்சு. ஏன்னா இவன் 10 பவுன் கொடுத்து பரிசம் போடுறது. அது சில சமயங்கள்ல பெண்ணை வேண்டான்னு சொல்றப்ப கூட அந்த பரிசு தொகையை திருப்பி தரணும். அது மாதிரி எல்லாம் சில கம்யூனிட்டில இருக்கு. பாவான்னு சொல்றதுனால இது ஒரு நாக்கியர் கம்யூனிட்டியா கூட இருந்திருக்கலாம். பாவான்னா நாக்கியர்ல மாமான்னு அர்த்தம். அதுல பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கம்யூனிட்டியா இருக்கும். நம்ம கரிசல் பகுதியிலே பார்த்தா எந்த பெண்கள் அதிகமா படிச்சிருக்காங்கன்னா நாக்கியர் வீட்டுல தான் நிறைய பெண்கள் நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்கதான் நிறைய வந்துருவாங்க. இன்னைக்கு நிலைமை மாறிச்சு, எல்லா பெண்களும் படிச்சு வராங்க. ஆனால் முன்பு ஒரு காலத்தில் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதுல உழைக்கிறதுக்கு ஒரு பங்காளியாக ஒரு பெண் கிடைத்து விட்டாள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த உழைப்பு சார்ந்த நடவடிக்கைகளை முதல்ல ஒரு கை கலப்பையை வச்சு இது பண்ணியும் அதுக்குள்ள நவதானியங்களை போட்டு அந்த முதல் அவ செய்யற காரியமே ஒரு தானியங்களை விளைவிப்பது. தானியங்கள் விளைவிப்பதுதான் பட்னியை பஞ்சத்தை எதிர்கொள்வதற்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். அப்படி ஒரு அதுபோக அந்த நாங்கள் முதல் தலை குழந்தை பெண்ணா இருக்கிறது சந்தோஷமாக கொண்டாடுறோம். இன்றைக்கு சூழல் மாறிடுச்சு. இன்னைக்கு பெண் கட்டி கொடுக்கறது பிறகு இன்னைக்கு அந்த கம்யூனிட்டில இப்படி எல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் உண்மை என்னன்னா பயாலஜிக்கலா ஒரு ஃபீமேல் தான். பெண்கள் இல்லைன்னால் இந்த மனித குலமே செழித்து வளர்ந்திருக்க முடியாது. இன்னைக்கு பல ஆய்வுகள்ல தெரியுதுதான். பெண்கள் மட்டும் அவங்க குழந்தை பத்தி கொடுக்கல அப்படின்ட்டா என்ன ஆகுறது? மனித இனமே அழிஞ்சு போயிடும். அப்ப இந்த மனித குல வாழ்வுக்கு
பெண்கள் தான் பெரிய பங்களிப்பை செய்திருக்காரு. அதனாலதான் பாரதி வந்து ஆணை பெண்ணை சரிசமா எல்லாம் வைக்க மாட்டான், பெண்ணை தூக்கி தான் வைப்பான். பெண்ணை எல்லா இடங்களையும் அவன் வந்து அதனாலதான் ஒரு ஆணுக்கு கல்வி கற்றால் அவனுக்கு மட்டும் கல்வி, ஆனால் ஒரு பெண்ணுக்கு கல்வி எடுத்தால் அந்த குடும்பமே கல்வி இருக்கணும்பா. அதனால யாருக்கு கல்வி கொடுக்கணுங்க அவன் பாரதியத்தை கேட்டா பெண்ணுக்கு தான் கல்வி கொடுக்கணும்பா. அந்த மாதிரி உலகில் இன்னைக்கு வந்து பயாலஜிக்கலாவும் சரி, இன்னைக்கு நிலைமை வேணா வேற இருக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி அந்த கல்யாணம் தான் உட்கார முடியும், அதுக்கப்புறம் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். வேலை வேலை வேலையே வாழ்க்கைன்னு கரிசல்ல இவருக்கு கீரா சொல்லியிருக்காரு. ஆனா பெண் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உழைப்பில் சரி பங்காளியாக இருக்க வேண்டும். இப்போ பொருள் உற்பத்தியில் பங்காளியாக இருக்கும் போதுதான், அவளுடைய கையில் பணம் பொருளும் போதுதான் அவள் தன்னுடைய உரிமைகளை எல்லாம் கேட்க முடியும், அவள் நினைத்தபடி வாழ முடியும். அதெல்லாம் இந்த கீரா ஒரு குடும்ப திருமண சடங்கை சொல்லும் போது கூட இதையெல்லாம் உள்ளே சரி. இப்ப அந்த கரிசல் மண் சாப்பிடுறது பெண்களுக்கு மாசமா இருக்கும்போது டேஸ்ட் மாறிடும். அதான் அந்த புளிச்ச கீரை இலை சாப்பிடுறது, அந்த புளிப்பை ஏதாவது சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும். அப்ப அதனுடைய ஒரு பகுதி தான் மண்ணு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றது. பொதுவா கீராக்கு வந்து கரிசல் மண் மேல மிகப்பெரிய இருக்கும். மந்தினி நாய்க்கர்னே ஒருத்தர் சொல்லுவாரு, கீராவும் சாப்பிட்டாரு கரிசல் மண்ண. அது வந்து டேஸ்டா இருக்கணும், அது உண்மையும் கூட. கொஞ்சம் மத்த மண்ணை விட கரிசல் மண்ணை வந்து இது இருக்கும். பொதுவா அனீமியா ரத்த சோகையிலையும் மாசமா இருக்கும் போதும் டேஸ்ட் வந்து மாறிடும். வேற ஏதாவது புளிப்பா சாப்பிட்டா நல்லா இருக்குமோன்னு தெரியும். பல இடங்களை பார்த்துக்கோ, குச்சி சாப்பிடுறது சின்ன பிள்ளைகளை. சார் நானாவது பரவாயில்ல சார், எங்க வீட்டுல எங்க தெருல இன்னொரு அம்மா இருக்கு, ஒரு பாக்கெட் குச்சியை வாங்கி டெய்லி சாப்பிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சின்ன குழந்தை வந்து அவங்க அக்காவை பார்த்துட்டு நம்ம திருமணம் பண்ணி விளையாடுற விளையாட்டுல நம்ம சரியா இருக்கோமான்றதான் சொல்லி இருக்கோம். நம்ம சரியா பெண்ணா உட்கார்ந்து இருக்கோமா, அக்கா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்குள்ள இந்த கல்யாணம் முடிச்சு இல்லாம ஒரு விளையாட்டு இருக்கும். எனக்கு கூட சில சமயங்கள ஒரு பெண், அவ பேர் என்ன தெரியல, அவளு கழுத்துல ஒரு சணல் கயிற தாலியாலாம் கட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ என்னமோ அப்படின்னு. அந்த சிறு வயதுல வந்து அந்த அப்பா அம்மா விளையாட்டு இல்ல கல்யாணம் முடிச்சு விளையாட்டு அதெல்லாமே உள்ள அப்படியே கதையோடு பிணைஞ்சு ஒரு மிகச்சிறந்த சித்திரத்தை கொடுத்திருப்பார் கீரா. டீச்சர் வந்து மிக அருமையா சொன்னாங்க. இந்த மகாலட்சுமியை போல உண்மையிலே பயாலஜிக்கலாவும் மகாலட்சுமி எல்லாம் பெண்கள் அதை வாழ்வில் நிகழ்கால கேட்கல. பொதுச் செயலாளர் இணையிற வரையும் அந்த பதிவு பின்னோட்டம் ஒண்ணுதான், அதையும் பார்த்துக்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து ஜெயித்து காட்டுவோம் தோழர். தோழர் நின்று கொண்டு கதை சொல்லிய விதம் மனதில் கதையை நிற்க வைத்து விட்டார். நன்றி தோழர், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. பொதுச் செயலாளரே இணையருக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதோ இணைப்பு கிடைக்கல. நாளை கதை பிரியம்னா அப்படி ஒரு பிரியம். கதை சொல்லி வந்து திருமதி பொன் விஜயலட்சுமி சாத்தூர்ல இருந்து சொல்றாங்க. நன்றி தோழர்களே, மிக்க மகிழ்ச்சி. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நம்முடைய ரவீந்திர பாரதி ஐயா சொல்லுவது போல ஒவ்வொரு நாளும் இலக்கிய வடிவத்தில் தன்னை செம்மைப்படுத்தி அடுத்த தலைமுறைக்காக இந்த இலக்கியத்தை கொண்டு செல்லுகிற அந்த பணியை கூடுதலாக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதற்கான உதாரணம் தான் இன்றைய கதை சொல்லி விஜயலட்சுமி அவர்கள். நம்முடைய சிவசுப்பிரமணியன் தோழர் சொன்னது போல பெண்கள் அந்த இருக்கிற நேரத்துல மட்டும்தான், அந்த திருப்பூற்ற நேரத்துல மட்டும்தான் இருக்கிறதுக்கான ஓய்வு நேரம் என்று சொன்னார். என்னை பொறுத்த மட்டிலும் திருமணத்திற்கு முன்பாக பெண் பிள்ளைகளை நாம் தவமாக பார்க்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். எனது பெற்றோருக்கான கடமையாக நான் பார்க்கிறேன். இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு எல்லா சூழலையும் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் அந்த பெண்ணை ஒரு வேலையால் போல பணித்தல் கூடாது என்கிற நிலைமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்க வேண்டும் என்பதாகவே நான் பார்க்கிறேன். அப்படி இருந்தால் நமக்கு வரக்கூடிய வீட்டுக்காரமாவையும் அடுத்து வரக்கூடிய மருமகளையும் அப்படி நம்ம பண்ண மாட்டோம். பிரச்சனை அங்கதான் இருக்கு.
எல்லா பெண்களும் மகாலட்சுமி தான். அதுல ஒரு விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா பெண்களும் மகாலட்சுமி. மகாலட்சுமி என்றால் ஏதோ பொருளை தருபவள் அல்ல, மன நிறைவை தருபவள். அதுதான் பொருள். மகாலட்சுமி என்பதற்கான பொருள் முழுமை பொருந்தியவள் என்பது பொருள். ஒரு வீடு எப்பொழுது முழுமை பெறும்? ஒரு வீடு எப்பொழுது முழுமை பெறும் என்றால், நாம் வாங்கி வைத்திருக்கிற சொத்தா? இல்லை. நாம் வாங்கி வைத்திருக்கிற வண்டி வாகனங்களா? இல்லை. அல்லது வீட்டை அடைத்து வைத்திருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்களா? இல்லை தோழமைகளே. பெண் என்பவள் தான் இந்த வீட்டினுடைய மன நிறைவு. வீட்டில் இருக்கிற பெண்ணை காயப்படுத்தினால் அந்த வீட்டில் மகிழ்ச்சியை இழந்துவிடும். பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்திருந்தால் அந்த வீட்டில் எவ்வளவு வறுமை இருந்தாலும், எவ்வளவு சூழ்நிலையான நெருக்கடி இருந்தாலும் அந்த வீட்டில் மங்களம் பெறும். மங்களம் என்பது மன நிறைவு, முழுமை என்று பொருள். ஒன்றும் இல்லை, எங்க வீட்டம்மாவும் சரி, எங்க பாப்பாவும் சரி, அல்லது என்னுடைய அம்மாவும் சரி, அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே. ஒன்றும் இல்லை, வீட்டுல ஒரு நாள் வீட்டம்மாவுக்கு காய்ச்சல் அல்லது தலைவலின்னு வச்சுங்க, வீட்டுல எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அவ்வளவுதான். பாப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா வீட்டுல அடுத்த வேலை ஓடவே ஓடாது. எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா அந்த வீட்டுல அன்னைக்கு பூரா என்னமோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது மாதிரியே தெரியும். ஆனால் ஒரு ஆடவருக்கு இந்த பிரச்சனை இருந்தால் இருக்குமா? இருக்கும், இல்லை என்று சொல்ல. ஆனால் பெண் என்பவள் இந்த வீட்டினுடைய சொத்து அவள் என்பதை இந்த சமூகம் உணர வேண்டும் என்பதைத்தான் கீரா இந்த கதையை கையாண்டிருக்கு. இந்த பெண் என்பது சொத்துனா நம்ம எடுத்துக்கிற பத்திரம் கிடையாது, 5 ஏக்கர் பத்திரம் கிடையாது, 10 ஏக்கர் காடு கழனி கிடையாது. பெண் தான் இந்த வீட்டினுடைய முகவரி, பெண் தான் இந்த வீட்டினுடைய செல்வம், பெண் தான் இந்த வீட்டினுடைய மகாலட்சுமி என்பதை அழகாக சொல்லி இருக்கிற இந்த கதையை விஜயலட்சுமி அம்மா மகாலட்சுமியாக தோன்றி கதை சொல்லியதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, விஜயலட்சுமி அம்மா வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்கிறாள் என்பதை அறிந்து அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்கு வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறோம். தோழமைகளே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கீரா ஐயன் கதைகளோடு சேர்ந்து பயணிப்போம். சேர்ந்து பயணிப்போம் என்பதற்கு சொல்லுவதற்கான காரணம், இலக்கிய பரவலாக்கத்தில் இன்னும் நிறைய பேரை இணைத்துக் கொண்டு பயணிப்போம் என்று